வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. நிறைய பேர் இந்த கொள்ளு ரசப்பொடி நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க வாங்கணும்னா. சில பேர் இன்னும் எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன போட்டு என்னென்ன வேலைன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ அதுதான் போடுறேன், ஓகேங்களா? இப்போ அவங்க வந்து அது வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணாலும் பரவாயில்ல, அப்படி தானே? நிறைய பேர் ஃபோன் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. சில பேர் வாட்ஸ்அப் பண்ண முடியல, பண்ணவும் தெரியல. அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்பர் இப்போ என் பனியன் மேலே ஒரு நம்பர் வரும் பாருங்க, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். குழம்பு தூள் இருக்குது, ரசத்தூள் இருக்குது, சாம்பார் தூள் இருக்குது, கொள்ளு பொடி இருக்குது, இட்லி பொடி இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். இன்னும் கூட கேட்குறாங்க, இதில் யூடியூப்பில் கூட கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் கொள்ளு பொடி வாங்கினா எப்படி வாங்குறதுன்னு தெரில. சரி, தெரியலையா? இப்போ நம்பர் தெரியுது, நான் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி உங்கள் அட்ரஸ் கொடுங்க, நான் அனுப்பிச்சி வச்சிடுறேன், ஓகேவா? நேற்று தான் கொள்ளு பொடி, ரசப்பொடி எல்லாம் செஞ்சுருக்கோம். ரொம்ப நல்லா வந்துருக்குங்க. கொள்ளு பொடி, கொள்ளு ரசப்பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்ககிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸுமே வந்து ரேட் சில பேர் வந்து கேட்குறீங்க இல்லையா? தெரியல. இப்போ யூடியூப்பில் கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக எல்லாமே எங்ககிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ரேட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸ்லையும் இனிமேட்டு அவர் வந்து ரேட் வந்து போடுவார். ஸோ எந்த வீடியோஸில் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி இதுக்கப்புறம் வர வீடியோஸில் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட் ரேட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா உடனே அனுப்பிச்சி வச்சுருவோம். மறுநாள் வந்துடும் உங்களுக்கு, ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், என்னென்ன பொருள் என்ன ரேட்டு கரெக்டாக போட்டுருக்கோம், ஓகே? கொள்ளுப்படியாக நிறைய பேர் குழம்பு தூள், சாம்பார் தூள் யூஸ் பண்ணாமல் ரொம்ப நல்லான்னு சொல்லிக்கிறாங்க. சாம்பார் தூள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வாரத்துக்கு 3 தடவை சாம்பார் வச்சவங்க 3 தடவை குழம்பு வைப்பாங்க இல்லையா? அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். இதோ பண்ணி நம்ம ஃபோன் நம்பர் தெரியுதுங்களா? இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.